ஒரே பிரச்சனை மீண்டும் மீண்டும் ஏன் நடக்கிறது என்று நீங்கள் யோசித்ததுண்டா? பிரச்சனையை சரிசெய்த பிறகும் அது மீண்டும் வருகிறதா? அப்படியானால் நாம் அறிகுறிகளை மட்டுமே சரிசெய்கிறோம், உண்மையான காரணத்தை அல்ல. வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று தொழில்துறையில் மிகவும் பிரபலமான ஒரு ப்ராப்ளம் சால்விங் டூல் பற்றி பார்க்க போகிறோம். அது ஃபிஷ்போன் டயக்ராம் அல்லது காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். இந்த கருவி ஒரு பிரச்சனையின் உண்மையான மூல காரணத்தை கண்டறிய உதவுகிறது. வெறும் பிரச்சனையை சரி செய்வதற்காக அல்ல, அது மீண்டும் நடக்காமல் தடுக்கவும் உதவுகிறது. உற்பத்தித்துறை, தர மேலாண்மை, லீன், கைசன் மற்றும் கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் திட்டங்களில் இந்த கருவி பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. வாருங்கள், பிரச்சனையின் பின்னால் மறைந்திருக்கும் உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கும் பயணத்தை தொடங்குவோம். ஒரு பிரச்சனை ஏன் ஏற்படுகிறது என்பதை கண்டுபிடிக்க முயன்றிருக்கிறீர்களா? அதற்கான சிறந்த கருவிகளில் ஒன்றுதான் ஃபிஷ்போன் டயக்ராம். ஃபிஷ்போன் டயக்ராம் என்பது ஒரு பிரச்சனையின் சாத்தியமான அனைத்து காரணங்களையும் கண்டறிந்து ஒழுங்குபடுத்த உதவும் ஒரு விஷுவல் டூல். இது கௌரி இஷிகாவா அவர்களால் உருவாக்கப்பட்டதால் இஷிகாவா டயக்ராம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் வடிவம் ஒரு மீனின் எலும்புக்கூடு போல இருப்பதால் ஃபிஷ்போன் டயக்ராம் என்ற பெயர் வந்தது. இந்த டயக்ராமில் மீனின் தலைப்பகுதி நாம் தீர்க்க வேண்டிய முக்கிய பிரச்சனையை குறிக்கிறது. மீனின் எலும்புகள் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்களை காட்டுகின்றன. உதாரணமாக, சோலார் மாட்யூல் ஸ்கிராச் டிஃபெக்ட் என்பது பிரச்சனை என்றால், மனிதர்கள், இயந்திரங்கள், முறைகள், பொருட்கள், அளவீடுகள், சுற்றுச்சூழல் போன்ற பல காரணங்களை ஆய்வு செய்யலாம். ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை சரிசெய்வது மட்டும் போதுமா? இல்லை, அது ஏன் ஏற்பட்டது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்குதான் ஃபிஷ்போன் டயக்ராம் உதவுகிறது. இந்த கருவி பிரச்சனையின் உண்மையான மூலக்காரணத்தை கண்டறிய உதவுகிறது. மேலும் பல்வேறு துறைகளில் உள்ள குழுக்களை ஒன்றாக இணைத்து கூட்டு சிந்தனையை உருவாக்குகிறது. சிக்கலான தகவல்களை எளிதாக ஒழுங்குபடுத்தவும் உதவுகிறது. இதனால் பிரச்சனையை மட்டுமல்ல, அதற்கான காரணத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மிக முக்கியமாக, இது தொடர்ச்சியான தர மேம்பாட்டிற்கு ஆதரவாக செயல்படுகிறது. எளிமையாகச் சொன்னால், don't just fix the problem, find the root cause. அதுவே நிரந்தர தீர்வுக்கான முதல் படி. ஒரு பிரச்சனைக்கு காரணம் ஒரே ஒன்று மட்டுமா? பெரும்பாலும் இல்லை. அதனால்தான் ஃபிஷ்போன் டயக்ராமில் 6M கேட்டகரிஸ் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த 6Mகள் பிரச்சனையின் சாத்தியமான காரணங்களை கண்டறிய உதவுகின்றன. மேன், அதாவது மனிதர்கள், பயிற்சி குறைபாடு, திறன் பற்றாக்குறை அல்லது மனித தவறுகள். மிஷின், இயந்திரத்தின் நிலை, பராமரிப்பு பிரச்சனைகள். மெத்தட், வேலை செய்யும் முறை அல்லது ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ். மெட்டீரியல், பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் தரம். மெஷர்மெண்ட், அளவீட்டு கருவிகள் மற்றும் தரவுகளின் துல்லியம். மதர் நேச்சர், அதாவது சுற்றுச்சூழல் காரணிகள், வெப்பநிலை, ஈரப்பதம், தூசி போன்றவை. இந்த 6Mகளை ஆய்வு செய்வதன் மூலம் பிரச்சனையின் உண்மையான காரணத்தை எளிதாக கண்டறிய முடியும். எளிமையாகச் சொன்னால், மேன், மெஷின், மெத்தட், மெட்டீரியல், மெஷர்மெண்ட், மதர் நேச்சர், இந்த 6Mகளை ஃபிஷ்போன் டயக்ராம் இன் முதுகெலும்பாக செயல்படுகின்றன. ஃபிஷ்போன் டயக்ராம் உருவாக்குவது கடினம் என்று நினைக்கிறீர்களா? உண்மையில் இது சில எளிய படிகளை கொண்ட ஒரு முறையாகும். முதலில் பிரச்சனையை தெளிவாக வரையறுக்க வேண்டும். அடுத்து ஃபிஷ்போன் டயக்ராம் ஐ வரைய வேண்டும். பின்னர் 6M கேட்டகரிஸ் ஐ அடையாளம் காண வேண்டும். ஒவ்வொரு கேட்டகரியிலும் சாத்தியமான காரணங்களை பிரெயின்ஸ்டார்ம் செய்ய வேண்டும். அதன் பிறகு 5Y போன்ற கருவிகளை பயன்படுத்தி உண்மையான மூலக்காரணத்தை கண்டறிய வேண்டும். இறுதியாக சரியான கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் ஐ செயல்படுத்த வேண்டும். எளிமையாகச் சொன்னால், டிஃபைன் த ப்ராப்ளம், ஐடென்டிஃபை காசஸ், ஃபைண்ட் த ரூட் காஸ், டேக் கரெக்டிவ் ஆக்ஷன். இதுவே ஒரு சிறந்த ஃபிஷ்போன் டயக்ராம் உருவாக்கும் நடைமுறையாகும். இப்போது ஒரு நடைமுறை உதாரணத்தை பார்ப்போம். ஒரு சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் அதிக ரிஜெக்ஷன் ஏற்பட்டது. இந்த பிரச்சனையின் காரணத்தை கண்டறிய குழு ஃபிஷ்போன் டயக்ராம் ஐ பயன்படுத்தியது. 6M கேட்டகரிஸ் அடிப்படையில் அனைத்து சாத்தியமான காரணங்களும் ஆய்வு செய்யப்பட்டன. மெஷின், இயந்திர காலிபிரேஷன் சரியாக இல்லாமை மற்றும் equipment wear. மெட்டீரியல், தரமற்ற அல்லது டிஃபெக்டிவ் மெட்டீரியல்ஸ். மெத்தட், ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் பின்பற்றப்படாமை. மேன், ஆபரேட்டர் ட்ரெய்னிங் போதுமான அளவில் இல்லாமை. மதர் நேச்சர், அதிக ஹியூமிடிட்டி காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள். இவ்வாறு ஒவ்வொரு காரணத்தையும் ஆய்வு செய்ததன் மூலம் பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டறிய முடிந்தது. எளிமையாகச் சொன்னால், don't guess the cause, analyze every possibility, find the real root cause,
அதுவே சிறந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு வழி. பின்னர் குழு கண்டறியப்பட்ட மூல காரணங்களுக்கு சரியான நடவடிக்கைகளை எடுத்தது. ஆபரேட்டர்களுக்கு ரிஃப்ரெஷர் ட்ரெய்னிங் வழங்கப்பட்டது. மெஷின் காலிப்ரேஷன் மீண்டும் சரிசெய்யப்பட்டது. மேலும் ப்ரோசஸ் கண்ட்ரோல்ஸ் வலுப்படுத்தப்பட்டன. அதன் விளைவு என்ன தெரியுமா? சோலார் மாட்யூல் ரிஜெக்ஷன் ரேட் 6%லிருந்து 1.5% குறைந்தது. இந்த முடிவு ஒரு முக்கியமான உண்மையை காட்டுகிறது. பிரச்சனையை யூகித்து தீர்க்காதீர்கள். மூலக்காரணத்தை கண்டறிந்து தீர்க்குங்கள். அப்போதுதான் அதே பிரச்சனை மீண்டும் ஏற்படாமல் தடுக்க முடியும். ரூட் காஸ் அனாலிசிஸ் லீட்ஸ் டு பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ். இதுவே ஃபிஷ்போன் டயக்ராம் இன் உண்மையான சக்தி. ஃபிஷ்போன் டயக்ராம் ஏன் இவ்வளவு பிரபலமானது தெரியுமா? ஏனெனில் இது பல முக்கியமான நன்மைகளை வழங்குகிறது. முதலாவதாக, பிரச்சனைகளை முறையாக மற்றும் கட்டமைக்கப்பட்ட வகையில் தீர்க்க உதவுகிறது. இரண்டாவதாக, குழு ஒத்துழைப்பை மேம்படுத்துகிறது. அனைவரின் கருத்துகளும் ஒன்றாக இணைந்து சிறந்த தீர்வை உருவாக்குகின்றன. மூன்றாவதாக, தரம் மற்றும் செயல்திறனை உயர்த்துகிறது. மேலும் அதே தவறுகள் மீண்டும் நிகழும் வாய்ப்பை குறைக்கிறது. மிக முக்கியமாக, லீன் மற்றும் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் முயற்சிகளுக்கு வலுவான ஆதரவாக செயல்படுகிறது. எளிமையாகச் சொன்னால், பெட்டர் டீம் ஒர்க், பெட்டர் குவாலிட்டி, ஃபியூவர் ப்ராப்ளம்ஸ், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இதுவே ஃபிஷ்போன் டயக்ராம் பயன்படுத்துவதன் முக்கிய நன்மைகளாகும். இன்றைய வீடியோவில் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டோம். ஃபிஷ்போன் டயக்ராம் என்பது பிரச்சனைகளின் உண்மையான காரணங்களை கண்டறிய உதவும் சக்தி வாய்ந்த கருவி. 6M ஃப்ரேம்வொர்க் ஐ பயன்படுத்தி காரணங்களை முறையாக ஆய்வு செய்யலாம். ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனையை மட்டும் தீர்க்காதீர்கள். அது ஏன் நடந்தது என்பதை கண்டறியுங்கள். ஏனெனில் உண்மையான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டால் நிரந்தர தீர்வும் கிடைக்கும். ஃபைண்ட் த காஸ், நாட் ஜஸ்ட் த ப்ராப்ளம். அதுவே சிறந்த ப்ராப்ளம் சால்விங்கின் அடிப்படை ரகசியம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்கள் பணியிடத்தில் அடிக்கடி ஏற்படும் மிகப்பெரிய தரப்பிரச்சனை என்ன? அதை ஃபிஷ்போன் டயக்ராம் பயன்படுத்தி ஆய்வு செய்ய முடியுமா? உங்கள் பதிலை கமெண்டில் பகிருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் குவாலிட்டி, லீன், கைசன், ப்ராப்ளம் சால்விங் மற்றும் கரியர் டெவலப்மெண்ட் தொடர்பான பயனுள்ள வீடியோக்களுக்கு வீரா ஸ்கில் அகாடமியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கற்றுக்கொள்வோம், மேம்படுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.